इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम्. ஸ்ரீ குருபியோ நம. ஆறாமத்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் நடந்துட்டு இருக்கு. அதுல அந்த வேதாந்த சிரவணம் பண்றதுக்கு தேவையான அதிகாரங்களை, அதிகாரி விசேஷணங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த அதிகாரி விசேஷங்களை காண்பிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகங்களே ஒரு விதத்துல உபயோகப்படுத்த முடியும் என்ற ஒரு பார்வையில, அந்த ஒரு நோக்கத்துல இந்த வியாக்கியானம் போயிட்டு இருக்குன்னு சொன்னேன். அதுதான் இப்போ அனுவர்த்திச்சுட்டு இருக்கு. குரூபசதனம் இதானியும் பிரதிபாத்தியதே. குரூபசதனம் இதானியும் பிரதிபாத்தியதே. குரூபசதனம்னா என்ன? ஒரு தத்துவஞானியான குரு கிட்ட போய் சந்தேகம் கேட்கறது, ஜிக்ஞாசைய, தன்னுடைய ஜிக்ஞாசையை தெரிவிக்கிறது. இதுக்கு குரூபசதனம்னு பேர். தத்விஜானார்த்தம் ச குருமேவா அபிகச்சேத் சமிப்பாணி, குருமேவோபகச்சேத் சமிப்பாணி. அந்த ஸ்ருதியில சொல்லக்கூடிய குருமேவ உபகச்சேன்னு இருக்கு இல்லையா, அது வச்சுட்டு குரு உபசதனம் சொல்றது. ஸ்ரோத்ரியனும் பிரம்மனிஷ்டனுமாக இருக்கக்கூடிய ஒரு குருவே போய் பிரணமிச்ச தன்னுடைய ஜிக்ஞாசையை சொல்ல வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம், அதுக்கு குரு உபசதனம் பேர். தத்விஜானார்த்தம் ச குருமேவா அபிகச்சேத் சமிப்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு இருக்கு. அது இங்கேயும் தெரியறது. இங்கேயும் தெரியறதுன்னா சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் சொல்றது இல்லையா, அதனால சமதிகத சம்சார தோஷ ஜாதஸ்ய அதிதராம் நிர்விண்ணஸ்ய விதிவத் குரு உபசன்னஸ்யைவ வித்யாகிரஹணே அதிகாராத். புரியுறது இல்லையா? சமதிகத சம்சார தோஷ ஜாதஸ்ய, சமதிகதः சம்சார தோஷ சமதிகதம் சம்சார தோஷ ஜாதம் ஏன தஹ சமதிகத சம்சார தோஷ ஜாதः. தோஷ ஜாதம்னா என்ன? அது ஜாதம் ஒரு பிரத்யம், அது தோஷ சமூக இत्यर्थः. தோஷ ஜாதம் சொன்னா தோஷ சமூகம். அத்தனை தோஷங்களும் சம்சாரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள். தோஷங்கள்னா ஒரு சாதாரண திருஷ்டியில் இல்ல, முமுட்சுவினுடைய திருஷ்டியில தெரியக்கூடிய சில தோஷங்கள். முமுட்சு இல்லாதவனுக்கும் பல தோஷங்கள் தெரியறது, அதனால உபயோகம் இல்லை. அது நமக்கு எது கிடைச்சாலும் அது சரியில்லை, இன்னும் நல்லது கிடைக்கணும் என்ற மாதிரி ஒரு திருஷ்டி வரும். சாதாரணமா லௌகிகமா கூட இருக்கு அது. அந்த தோஷ திருஷ்டியை இங்க சொல்லல. எது கிடைச்சாலும் சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்றவா உண்டு இல்லையா, அது எது கொடுத்தாலும் திருப்தி இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோஷ திருஷ்டி சாஸ்திரத்துல சொல்லல. ஆனா பொதுவா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய தோஷங்களே அனுசந்தானம் பண்றது என்றது. கிடைச்ச வஸ்து சரியில்லை, இன்னொரு வஸ்து கிடைக்கணும் என்ற அதுக்காக சொல்லக்கூடிய, அதுக்காக பண்ணக்கூடிய தோஷ திருஷ்டி வேற. அது வைராக்கியத்துக்கு உபயோகம் இல்லை, உபயோகப்படாது. அது வைராக்கியத்துக்கு உபயோகப்படாது. இது வைராக்கியத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தோஷ திருஷ்டி. அப்படின்னா சம்சாரத்துல அத்தனை இடத்துலயும் இருக்கக்கூடிய தோஷங்களே எல்லா இடத்துலயும் அனுசந்தானம் பண்றது. காமனா இருக்கக்கூடிய தோஷங்கள், அனித்தியத்துவம், அஸ்திரத்துவம், இப்பேற்பட்ட தோஷங்கள், அந்த தோஷங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு என்றது அனுசந்தானம் பண்றது தோஷ திருஷ்டி. அந்த தோஷ திருஷ்டி வந்தவனுக்கு தான் எது வரும்? வைராக்கியம் வரும். நிர்விண்ணஸ்ய அதிதராம் நிர்விண்ணஸ்ய. நிர்விண்ண சொன்னால் விரக்தன் அர்த்தம். நிர்வேதம், நிர்வேதம் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நிர்வேதம் சொன்னா வைராக்கியம். நிர்வேதம் உள்ளவன், நிர்விண்ண அப்படி ஒரு சப்தம். நிர்விண்ண சொன்னா நிர்வேதம் உடையவன் அர்த்தம். யாருக்கு நிர்வேதம் இருக்கோ, வைராக்கியம் இருக்கோ, சக நிர்விண்ண, நிர்விண்ணஸ்ய விரக்தஸ்யான்னு அர்த்தம். விரக்தனா அப்படியே இருந்தா போராது. விதிவத் குரும் உபசன்னஸ்யைவ. யாரு குருவே போய், அந்த சம்பிரதாயத்தை தெரிஞ்சவ குருவே போய் ஆசிரயிக்கிறானோ அவனுக்கு தான் வித்யாகிரஹணே அதிகாரம். வித்யாகிரஹணே அதிகாராத் ததேவம் பீஷ்மாதி சங்கடவசாத் யுத்தாய பிக்ஷாச்சரியம் சரந்தி இதி ஸ்ருதி சித்த பிக்ஷாச்சரியே அர்ஜுனஸ்ய அபிலாஷம் பிரதர்ஷ்ய விதிவது உபசத்திமபி தத் சங்கட வியாஜேன இவ தரிசயதி. அந்த பீஷ்மாதி சங்கடவசாத் அவரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கிளேசம் இருக்கு இல்லையா, அந்த சங்கடம், துக்கம், அதனால இவனுக்கு அர்ஜுனனுக்கு சேர்ந்த அந்த ஒரு வைராக்கிய பாவம் இருக்கு இல்லையா, அது யுத்தாய பிக்ஷாச்சரியம் சரந்தி இது ஸ்ருதி சித்த பிக்ஷாச்சரியே அர்ஜுனஸ்ய அபிலாஷம் பிரதர்ஷ்ய. அந்த ஸ்ருதி சித்தமா இருக்கக்கூடிய பிக்ஷாச்சரியம், அதுல அர்ஜுனனுக்கு அபிலாஷம் வந்தது.
இச்சை வந்தது, ஆசை வந்தது என்றது காண்பிக்கிறதுனால விதிவத் உபசத்திமபி தத் சங்கட வியாஜேன இவ தரிசயதி. இப்போ விதிவத் உபசத்தி, அந்த பகவானே சிஷ்யனாக பகவானனுக்கிட்டே தான் நான் சிஷ்யனா இருக்கேன், உங்ககிட்ட நான் சிஷ்யனா இருக்கிறேன், எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியவில்லை, அப்பேற்பட்ட என்ன உத்தரணம் பண்ணுங்களே என்ற ஒரு பிரார்த்தனை பண்றது இல்லையா அர்ஜுனன். அதனால இவனுக்கு இந்த விதிவத் உபசக்தி எல்லாமே காண்பிக்கிற மாதிரி வியாக்கியானம் பண்றது. இதுக்கு ஒரு விமர்சனம் என்னன்றது நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா இப்படி வேணா வச்சுக்கலாம். இது அர்ஜுனனுக்கு இருக்குட்டு இதெல்லாம் இருக்கோ இல்லையோ என்றது வேற விஷயம். இல்லைன்னு வச்சுக்கோங்க. உண்மையான வைராகியம் இருக்கா? கிடையாது. உண்மையான பிக்ஷாச்சரியத்துல உண்மையான அதிகாரம் இருக்கா? அதுவும் கிடையாது. அந்த ஆக்ரகமும் சரியான ஆக்ரகமா, அதுவும் விவேகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆக்ரகமா இருக்கணும். ஆனா அப்படி இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது ஒண்ணும் இல்லைன்னு இருந்தா கூட அது அர்ஜுனன் அர்ஜுன முகேனா அர்ஜுனன் வாயிலிருந்து அதை சொல்றதுனால, அதை சொல்ல வச்சதுனால உண்மையா இதெல்லாம் இருக்கணும் என்றது சூச்சனை பண்றதோ வச்சுக்கலாம். அப்படி இருந்தா பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். மதுசூதன சரஸ்வதிகள் வியாக்கியானம் பண்ணும் பொழுது இப்படி சொல்லலாமான்னு கேட்டா அதுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது உண்டு. இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சொன்னேன் அது எப்படின்னு சொன்னேன். இருந்தா கூட எப்படியாவது இவரே சமர்த்தனம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்படி சொல்லலாம். அர்ஜுனனுடைய வாயால இத சொல்லி வைக்கிறதுனால உண்மையாக யார் ஒருத்தர் வேதாந்தத்துக்கு வாசிக்கிறதுக்கு அதிகாரியா இருந்தால் அவர் இப்படி இருக்கணும் என்றது விவேகத்தோடையும் வைராக்கியத்தோடையும் குரூபசக்தியோடையும் முமுட்சையோடையும் இருக்கணும் என்றது சூச்சனை பண்றது வச்சுக்கலாம். அதுதான் இவருடைய அபிப்பிராயம்னு சொன்னால் அதுல பெரிய தப்பு இல்லை. கார்பண்யேதி கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவः ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூட சேதாக யத் ஸ்ரேயஸ்யான் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். அதுக்கு அவதாரிகை கர்மண்யேவ. அத கார்பண்யேதி கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவः கார்பண்யேதி யஹ ஸ்வல்பாமபி வித்தக்ஷதிம் ந க்ஷமதே ச கிருபணः இது லோகே பிரசித்தः. கிருபணன் சொன்னா யாரு லோகத்துல தெரியுமா? கிருபணன் சொன்னா உண்மையா அதுக்கு வார்த்தைக்கு லோகத்துல பிரசித்தமான அர்த்தம் மைசர் என்ற அர்த்தம். கொஞ்சம் கூட பணத்தை செலவு பண்றதுக்கு விருப்பம் இல்லாதவன் மைசர். அவனை தான் கிருபணன் சொல்லுவான். இதுதான் கிருபணன்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இதுதான் லோகத்துல. அதுதான் எழுதுறார் யஹா ஸ்வல்பாமபி வித்தக்ஷதிம் ந க்ஷமதே. பணம் கையிலிருந்து போறது அது எதுக்கா இருந்தா கூட, தர்மத்துக்கா இருந்தாலும் போகக்கூடாது, போகத்துக்கா இருந்தா கூட செலவு பண்ண மாட்டான். அந்த மாதிரி இருப்பான் இல்லையா? எந்த காரணத்தினாலையும் பைசா போறது சகிக்க முடியாதவன் அப்பேற்பட்டவன். சொல்பாமபி வித்த க்ஷதிம் வித்தஸ்ய க்ஷதி நாசா. வித்தம் செலவு பண்றது ந க்ஷமதே சகிக்க முடியாது. சஹ கிருபணஹ இது லோகே பிரசித்தஹ தத்விதத்வாத் அகிலஹ அனாத்மவித் அப்பிராப்த புருஷார்த்ததையா கிருபணோ பவதி. இப்போ அர்ஜுனனை பத்தி கிருபணான்னு சொல்றது கார்பண்ய தோஷோபகத சுபாவா தன்னே தான் சொல்றான். கார்பண்ய தோஷத்தினால நான் அந்த தோஷத்துக்கு நான் அடிபட்டு இருக்கேன்னு சொல்றான் அர்ஜுனன் இல்லையா? கார்பண்ய தோஷம்னா என்ன? இப்ப பைசா செலவு பண்ற விஷயமா இங்க இல்ல, அதோட சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுனால ஒரு வெங்கியமாக என்ன கிடைக்கிறதுனால் பைசா வேஸ்டா செலவு பண்றது யாருமே சரியா சொல்ல மாட்டான். ஆனால் எதுக்காக செலவு பண்ணணுமோ தர்மத்துக்காக செலவு பண்ணணும். தேவையான நீடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கிரீடு வேண்டாம், நீடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்காக செலவு பண்ணி தான் ஆகணும். அதுக்கு கூட செலவு பண்ண மாட்டேன்னு சொல்றவன் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கிறவன் அர்த்தம். தத்விதத்துவாத் இவனும் தத்விதனா இருக்கு. அப்படின்னால் அகிலஹ அனாத்மவித அப்பிராப்த புருஷார்த்ததையா. இந்த லோகத்துல கிருபணன்னு சொல்றவனுக்கும் இவனுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டி என்ன, சாமியம் சாதிருஷ்யம் என்ன? அப்பிராப்த புருஷார்த்தத்துவம். கிடைக்க வேண்டிய புருஷார்த்தங்கள் ஒன்றும் கிடைக்காமலே அப்படியே ஜீவனம் முடியறது, வாழ்க்கை முடிய போறது, அவ்வளவுதான். இப்ப மைசருக்கு இருக்கிற ஸ்திதி என்னன்னா, அது ஒரு சுபாஷிதமே இருக்கு. கிருபணேன சமோ தாதா ந பூதோ ந பவிஷ்யதி அஸ்புருஷன்னேவ ஸ்வம் வித்தம் எஃப் பரேபிய பிரயச்சதின்னு ஒரு சுபாஷிதம் பிரசித்தமா இருக்கு. என்ன சொல்றா பாருங்கோ, உண்மையா பார்த்தா இந்த கிருபணனோட சமமாக ஒரு தாதா இருக்க முடியாது. இவன் தான் பெரிய தாதான்னு சொல்லணும். கிருபணனே தான் பெரிய ஒரு தாதான்னு சொல்லணும்.
ஏன்னா அஸ்பிருஷன்னேவ ஸ்வம் வித்தம் எஃப் பரேபிய பிரயச்சதி, தன்னுடைய தனத்தை வித்தத்தை தொடவே மாட்டான். ஏன்னா அப்படின்னா இவன் உபயோகப்படுத்தவே இல்லை. அப்படியே அவனுடைய வாழ்க்கை ஆயிடுச்சுன்னா என்ன என்ன வரப்போறது? அந்த வித்தத்தை இன்னொருத்தர் தான் உபயோகப்படுத்துவா இல்லையா? அப்ப அஸ்பிருஷன்னேவ ஸ்வம் வித்தம் எஃப் பரேபிய பிரயச்சதி. அப்படி அப்ப இவனுக்கு புருஷார்த்தம் ஏதாவது கிடைக்கிறதா? போகமும் கிடைக்கல, மோட்சமும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, தர்மமும் கிடைக்கல. ஏன்னா போகத்துக்காவது உபயோகப்படுத்தியாச்சுன்னா அது அதாவது கிடைச்சிருக்கலாம், அதுவும் கிடைக்கல. சரி தர்மம் இருக்கா, அதுவும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அப்போ எந்த புருஷார்த்தமும் சித்திக்கல. அப்படி தன்னுடைய எந்த புருஷார்த்தத்துக்கும் முயற்சி பண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கையே நடத்துறவன் தானே இந்த கிருபணன். அந்த மாதிரி அப்பிராப்த புருஷார்த்தத்துவம், அந்த ஒரு சாமியம் வச்சுண்டு இந்த அர்ஜுனன் தன்னே கிருபணன் சொல்றான். கார்பண்ய தோஷம், கிருபணத்துவம் என்ற தோஷம், அதனால நான் உபகதனா இருக்கேன். கார்பண்ய தோஷோபகத சுபாவ அகம் அஸ்மி சொல்றான். கிருபணோ பவதி யோவா ஏதது அக்ஷரம் கார்கி அவிதித்வா அஸ்மால் லோகாத் பிரைதி ச கிருபணா. இந்த ஸ்ருதியே இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறது, கிருபணஹா என்ற வார்த்தை. அதுவும் இப்ப கவுனப்பிரயோகம் தான். இது முக்கியார்த்தத்துல வந்த பிரயோகம் இல்ல, கவுனப்பிரயோகம். கவுனப்பிரயோகம்னா என்ன? அந்த சிமிலாரிட்டியை வச்சுட்டு அந்த வார்த்தையை யூஸ் பண்றது இன்னொரு அர்த்தத்துல. சிம்ஹோ மாணவகான்னு சொன்னா சிம்ஹா என்றது கவுனப்பிரயோகம். உற்சாகியான ஒரு பையனை பார்த்துட்டு இவன் புலி சொன்னா அது கவுனப்பிரயோகம். அவனுக்கு அந்த புலிக்கு இருக்கிற குணங்கள் இருக்கிறதுனால அந்த சாமர்த்தியம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு கெட்டவனே வச்சு பார்த்து நாயின்னு சொன்னாலும் அது கவுனப்பிரயோகம் தான். நாய் சொன்னா திட்டுறதுக்கு நாயின்னு சொல்றது இல்லையா? கிராமிய பாஷையில நம்ம சொல்றது இல்ல, கிராமிய ஜனங்கள் சொல்லுவாங்க, அது கவுனப்பிரயோகம். அந்த ஜந்துவுக்கு இருக்கிற தர்மங்களை வச்சுட்டு சொல்றது மாதிரி. இப்போ இதுக்கு கவுனப்பிரயோகம். இந்த ஸ்ருதியே இந்த கிருபணன் என்ற வார்த்தையை கவுனமாக உபயோகப்படுத்துறது. யோவா ஏதது அக்ஷரம் கார்கி அவிதித்வா அஸ்மான் லோகாத் பிரைதி ச கிருபணஹா. எந்த ஒருவன் ஏதது அக்ஷரம், இந்த அக்ஷரமான பரம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமும் முயற்சி பண்ணாமல் அஸ்மான் லோகாத் பிரைதி, இந்த லோகத்திலிருந்து கிளம்புறானோ, ச கிருபணஹா, இங்க வாய்ப்பை கிடைச்ச அது உபயோகப்படுத்தல, அப்படி இருக்கிறவனே கிருபணன் சொல்றது. அது மனசுல வச்சிருந்து அர்ஜுனுடைய வார்த்தையை நம்ம படித்தால் நமக்கு இந்த வேதாந்த கிரந்தத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அதுக்கு என்ன உபயோகம்ன்றது நமக்கு புரியும். இது ஆத்ம தத்துவத்தை சொல்ல போறோம். அது தெரியாம இருக்கிறது தானே கார்பண்யம். அந்த கார்பண்யம் அது மனசுல வச்சு அர்ஜுனன் சொல்ற மாதிரி இல்ல இருந்தா கூட அந்த வார்த்தையை நமக்கு இப்படி இந்த ஆங்கிள் பார்த்தால் அந்த வார்த்தையை அப்படி உபயோகப்படுத்தலாம். அவ்வளவுதான். அர்ஜுனன் இதெல்லாம் மனசுல வச்சுன்னு சொல்றதா சொல்ல முடியாது. இருந்தா கூட அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை நம்ம இப்படி ஒரு ஆங்கிள் பார்த்தால் அது உபயோகப்படுத்த முடியும். அவ்வளவுதான் விஷயம். தஸ்ய பாவஹ கார்பண்யம், கிருபணஸ்ய பாவஹ கார்பண்யம், கிருபணனுடைய ஒரு சுபாவம், அதுக்குதான் கார்பண்யம்னு வச்சு வார்த்தை. அது என்ன? அனாத்ம அத்தியாசவத்துவம். அனாத்ம விஷயங்களில அவ்வளவு அபிமானத்தை வச்சுட்டு இருக்கிறது, அதுதான் இந்த கிருபணனுடைய சுபாவம். அந்த சுபாவத்தை தான் இங்க இந்த கான்டெக்ட்ல அப்படி அந்த சுபாவத்தை வச்சுட்டு நம்ம வியாக்கியானம் பண்ண வேண்டும் அர்த்தம். தன்னிமித்தா அஸ்மின் ஜென்மனி ஏதே ஏவ மதீயாக தேஷு ஹதேஷு கிஞ்சீவிதேன இத்யபினிவேஷ ரூபோ மமதா லக்ஷணோ தோஷः தேன உபகத திரஸ்கிருதः சுபாவः சாத்திரः யுத்தோத்யோக லக்ஷணः யஸ்ய சஹ. இது அர்ஜுனனுடைய சுபாவத்துக்கு பொருத்தமாக சொல்லணும்னா இப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்? அஸ்மின் ஜென்மனி ஏதே ஏவ மதீயாக. பாருங்க, அங்கே ஒரு ஏவகாரம் போட்டிருக்கு. ஏதே ஏவ மதீயாக, அங்கதான் கஷ்டம். லோகத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் மதியாக சொன்னா தப்பு இல்லை. அங்கேயும் ஒரு பார்ட்டிஷன் வச்சுண்டு ஒரு விபாகமா வச்சுண்டு ஏதே ஏவ மதியாக, இவாளுதான் என்னுடைய ஜனங்கள், அந்த ஒரு எண்ணம் வந்ததுனாலதான் சிரமம் வந்தது. இல்லைன்னா என்ன இருக்கு? இவா இல்லைன்னா இன்னொருத்தர் இருக்கா, அவ்வளவுதான். இவா தான் என்னுடைய ஜனங்கள், இவா இல்லைன்னா நான் எப்படி வாழ்க்கையை நடத்துவேன், அப்படி ஒரு எண்ணம் வரப்போறது இல்லையா? ஜனங்களுக்கு அப்பப்போ வரும். ஒரு பக்கத்தில் இருக்கிற ஜனங்களோட சேர்ந்து இருக்கும் பொழுது இவா இல்லைன்னா என்னால வாழ்க்கையை நடத்த முடியாது என்ற மாதிரி வரும். ஆனா உண்மையா பார்த்தா அப்படி ஒண்ணும் இல்லை. இவா இல்லைன்னா இன்னொருத்தர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஏதே ஏவ மதீயாக, ஏதே ஏவ அஸ்மின் ஜென்மனி ஏதே ஏவ மதீயாக தேஷு ஹதேஷு கிம் ஜீவிதேன
இத்தியபினிவேஷ ரூபா மமதா லக்ஷணோ தோஷா. இப்படி ஒரு அபினிவேஷம், அப்படி ஒரு என்ன உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு தீவிரமான ஒரு ஒரு எண்ணம், அதனால மமதான்னு சொல்றது. மமதா லக்ஷணோ தோஷா. இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். எங்க எங்க இருக்கோ அதுதான், அது அங்க மமதை வைக்கணும், அவ்வளவுதான். இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம். தேன உபகதா திரஸ்கிருதா ஸ்வபாவா க்ஷாத்திரா யுத்தோத்யோக லட்சணோ எஸ்ய சஹா. அதனால தேன உபகதா, அந்த ஒரு மமதா லட்சண மமதா ரூபமான அபினிவேசத்தினால, உபகதம் சொன்னா என்ன அர்த்தம்? திரஸ்கிருதம்னு அர்த்தம். அடிப்பட்டு இருக்கக்கூடிய சுவாவம், சுவாபாவிகமான தர்மம். அது என்ன? க்ஷாத்திர தர்மம். யுத்தோத்யோக லட்சணா, அது உண்மையா இல்லாம இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கு, அது இப்போ ஆச்சாதிதமா இருக்கு. அப்பேற்பட்டவன் அர்த்தம். ததா தர்ம விஷயே நிர்ணாயக பிரமாண அதர்சனாத். இப்ப எது தர்மம்னு தெரியாது, யுத்தம் பண்றது தர்மமா பண்ணாம இருக்கிறது தர்மமா தெரியாம இருக்கக்கூடிய ஒரு மௌಢ்யாவஸ்தா. இதுவும் ரெண்டாவது கார்பண்யம். தர்ம விஷயே நிர்ணாயக பிரமாண அதர்சனாத். தர்மத்தை நிர்ணயம் பண்றதுக்கு பிரமாணம் சரியாக தெரியல. இப்படி பார்த்தா யுத்தம் பண்றது தர்மம் தெரியுது, இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தா யுத்தம் பண்ணாம இருக்கிறது தர்மம் தெரியுது. அதனால தர்ம சம்மூட சேதாக தர்மேன, தர்ம சம்மோகேன, தர்ம சம்மோகத்தினால என்னுடைய மனசு இதுவா இருக்குன்னு சொல்றது. நிர்ணாயக பிரமாண அதர்சனாத சம்மூடம் கிமேதேஷாம் வதோ தர்ம கிமேதத் பரிபாலனம் தர்ம ததா கிம் பிருத்வி பரிபாலனம் தர்ம கிம் வா யதாவஸ்திதः அரண்ய நிவாச ஏவ தர்ம இத்தியாதி சம்சயைஹி வியாப்தம் சேதः யஸ்ய சஹ ததா. வியாக்கியானம் ஸ்பஷ்டமா இருக்கு இல்லையா? அர்ஜுனுடைய சந்தேகத்தை காண்பிக்கிறார். தர்ம விஷயே வதோ தர்ம, வதம் பண்றது தர்மமா? கிம் ஏதத் பரிபாலனம் தர்மா, இவாளெல்லாம் பரிபாலனம் பண்றது தர்மமா? ததா கிம் பிருத்வி பரிபாலனம் தர்ம, பிருத்திவியை பரிபாலனம் பண்றது தர்மமா? இல்ல யதாவஸ்திதா அரண்யே நிவாசா, இத்தனை வருஷமாக 12 வருஷ பரியந்தம் இது கானனத்தினால இருந்திருக்கும். ஒரு வருஷம் அஜ்ஞாத வாசமும் பண்ணியிருக்கோம். அப்போ கானனத்துல வாசம் பண்றது என்றது நமக்கு ஒன்றும் புதுசா இல்ல. இப்ப அங்கதான் இருந்திருக்கும். அங்கேயே இருக்க வேண்டியது தர்மமா? அரண்ய நிவாசா, அரண்ய நிவாச ஏவ தர்மஹா. இப்ப சன்னியாசியாக இருக்கல இந்த வரைக்கும், இனி சன்னியாசியாக இருக்கலாமே, இன்னும் சிரமம் இல்ல, பழக்கமாயிடுத்து. அதுவே அனுவர்த்தனம் பண்றது தர்மமா? இத்தியாதி சம்சயை வியாப்தம், இப்பேற்பட்ட சம்சயங்களால வியாப்தமான சேதஸ் மனசு எஸ்ய சஹ ததா. கஹ தர்ம சம்மூட சேதாக. தர்ம சம்மூட சேதாக பகுவச்சனம் இல்லை, அது ஏகவச்சனம். அது தர்ம சம்மூட சேதாக சேதசௌ சேதசகான்னு வரும். பகுவச்சனம் மாதிரி தோன்றது, ஆனா பகுவச்சனம் இல்லை. அது அர்ஜுனனே தான் சொல்றது வார்த்தை. கிம் வா, அதுதான் நைதத் வித்மஹ கதரன்னோ கரீயஹ இத்தியத்திர வியாக்கியாதமேதது. ஏற்கனவே சொல்லியாச்சு. ஏவம் விதா சன்னஹம் துவா. துவான்னு சொன்னா துவாம் அர்த்தம். துவாம் துவா ரெண்டு ரூபம் இருக்கு யுஷ்மத் சப்தத்துக்கு. உன்னை திதியா துவம் யுவாம் யூயம் துவாம் துவா. துவாம் இதானியும் பிரிச்சாமி, உன்னையே கேட்கிறேன். ஸ்ரேயா இத்தியனுஷங்கா, என்னுடைய ஸ்ரேயஸ் என்ன என்றது தெரிஞ்சுக்க வேண்டும் என்றதுக்காக கேட்கிறேன். அதஹ என் நிஷ்டிதம் ஐகாந்திகம் ஆத்தியந்திகஞ்ச ஸ்ரேய பரமபுமர்த்தபூதம் பலம் சியாத் தன்மே மஹ்யம் ப்ரூஹி. இது அர்ஜுனனுடைய பிரார்த்தனை. என் நிஷ்டிதம், எனக்கு எது ஸ்ரேயஸ் என்றது எனக்கே தெரியாது. இது ஒரு பிரார்த்தனை இருக்கு. சாதாரணமாக நம்ம இதுல குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனை இருக்கு. பகவன் பூத பவ்யேஷ ந ஜானே ஹிதம் ஆத்மன துவமேவ சஞ்சிந்திய விபோ ஹிதம் மே தாதும் அருகசின்னு ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை தெரியாதவா இருக்குன்னா அது தெரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியாதுன்னா இதுதான் பிரார்த்தனை பண்ணணும், வேற எதுவுமே பிரார்த்தனை பண்றதுக்கு இல்ல. இது வேதாந்த சம்மதமான ஒரு பிரார்த்தனை. இது ரிப்பீட் பண்றேன். நான் சொல்றேன். பகவன் பூத பவ்யேஷ, பகவன் பூத பவ்யேஷ ந ஜானே ஹிதம் ஆத்மனஹ, ந ஜானே ஹிதம் ஆத்மனஹ துவமேவ சஞ்சிந்திய விபோ, துவமேவ சஞ்சிந்திய விபோ ஹிதம் மே தாதும் அருகசி. ஹிதம் மே தாதும் அருகசி. எனக்கு எது ஹிதம் என்றது எனக்கே தெரியாது, உனக்கு தான் தெரியும். அப்படித்தானே? இப்போ செல்ஃப்லெஸ்ஸா பிரார்த்தனை பண்றதுன்னா அப்படிதான் பண்ணணும். வேற எந்த பிரார்த்தனை பண்ணினாலும் அது செல்ஃப்லெஸ்ஸா இல்ல. ஏதோ ஒண்ணு பிரார்த்தனை பண்ணணும் என்றதும் இல்லை, ஒண்ணுமே பிரார்த்தனை பண்ணவே வேண்டாம் என்றது முக்கிய பட்சம்.
இல்ல நமக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்றது ஒரு பழக்கமாச்சு இல்லையா, அதனால சொல்றேன். எதுவுமே பிரார்த்தனை பண்ணாம கூட கடவுளை கோயில் போய் பார்த்துட்டு வரலாம், ஒன்னும் தோஷம் இல்ல. பிரார்த்தனை பண்றதுன்றது ஒரு ஒரு இது ஒன்றும் கிடையாது, ஒரு சிஷ்டாச்சாரம் அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனா பண்றதுனால தப்பும் இல்லை. முக்காவாசி எல்லோருக்கும் பெரும்பாலும் பிரார்த்தனை பண்ணி தான் பழக்கம். அதனால ஏதோ ஒண்ணு பண்ணணும்னா அது ஒரு இப்போ அது ஒரு பழக்கமாச்சுன்றதுனால அது வாயில் வரும். அதனால அப்ப இது இது உபயோகப்படுத்திக்கலாம். பகவன் ஹே பகவன் பூத பவ்யேஷான்றது விசேஷனம். பூதத்துக்கும் நடந்ததுக்கும் நடக்க வேண்டிய விஷயங்களுக்கும் எல்லாத்துக்குமே நியந்தாவா இருக்கக்கூடியவன் அர்த்தம். பூதம் பவ்யம், பூதம்னா நடந்தது, பவ்யம்னா நடக்க வேண்டியது. எல்லாத்துக்குமே ஈசனா இருக்கக்கூடியவன், நியந்தாவாக இருக்கக்கூடியவன் கூடியவனே பகவன். பூத பவ்யேஷ ந ஜானே ஹிதம் ஆத்மனஹா, ஆத்மனஹா தனக்கு அர்த்தம். தன்னுடைய ஹிதம், என்னுடைய ஹிதம் என்று என்ன என்றது எனக்கே தெரியாது, எது கிடைச்சா நல்லா இருக்கும் என்றது எனக்கே தெரியாது. துவமேவ சஞ்சிந்திய விபோ, நீயே யோசிச்சு அர்த்தம். ஏ விபோ துவமேவ சஞ்சிந்தியா, நன்றாக விசாரம் பண்ணி ஹிதம் மே தாத்து மருகசி, எது ஹிதமோ அது கொடுங்கோ, அது நான் சந்தோஷமா ஸ்வீகரிக்கிறேன்னு அர்த்தம். ஆனா இப்படி பிரார்த்தனை பண்றவனுக்கு இன்னொரு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? எது கிடைச்சதோ அதுதான் ஹிதமாக எனக்கு கொடுத்திருக்குன்னு கூட யோசிக்கணும். இப்படி பிரார்த்தனை பண்ணி எது கிடைக்கிறதோ இதுதான் ஹிதம் நினைச்சுக்கணும். அது ஒரு ரோகமா இருந்தா கூட, ஒரு ரோகமாக இருந்தா கூட, அது ரோகம் வந்துருத்தோம்னா அது பெரிய ஒரு அனர்த்தம் எல்லோரும் நினைச்சுட்டு இருப்பான். அப்படி இல்ல. எப்படி அனர்த்தம் சொல்ல முடியும்? நம்ம இந்த ஒரு ஜென்மாவே மட்டும் பார்த்துட்டு இந்த பிரார்த்தனை பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஒரு ரோகம் இந்த ஜென்மாவில எப்படியாவது அனுபவிச்சுதான் ஆகணும்னா இந்த ஜென்மா அதுக்கு இப்போ கடைசி ஸ்டேஜ் தானே, அந்த ரோகம் வரட்டும். அந்த வந்து அனுபவிச்சாச்சுன்னா சோதிக்கிறதுன்னு சொல்றது இல்லையா, அது ஆயிடுத்து, அந்த பலம் ஆயிடுத்து, இந்த ஜென்மாவோட சரியா போயிடுத்து, அது கிளியர் பண்றதுன்னு சொல்றது இல்லையா. அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சு கிளியர் பண்றது, சுத்தம் பண்றது, அது ஆயிடுத்துன்னா ஆயிடுத்து இல்லையா. அடுத்த ஜென்மாவில அந்த ஒரு பாபம் இல்லாம இருக்கலாமே, அப்படி பார்க்கணும். அதனால எதுவுமே கவலைப்படாம இருக்கணும், அதுவும் ஒரு பொறுப்பு இந்த பிரார்த்தனை பண்றவன். இல்லைன்னு இந்த இன்னொரு ஜென்மாவிலுக்கு இப்படி இது ஆரம்பத்துல வந்துடுத்துன்னா சிரமம் இல்லையா. அப்ப ஏதோ மேலதானே போகணும். அதனால அநேக ஜென்மங்களே பார்த்துட்டு அதுதான் மெச்சூரிட்டினா, இதுதான் மெச்சூரிட்டி, இது இல்லைன்னா மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அந்த வேதாந்த திருஷ்டியில் இருக்கிற மெச்சூரிட்டின்னா அதுதான். அதனால அந்த மாதிரி அர்ஜுனன் பிரார்த்தனை பண்றார். துவமேவ சஞ்சிந்தியான் எத் ஸ்ரேயஸ்யான் நிஷ்டிதம் ரூஹி தன்மே, எது நிஷ்டிதம் ஐகாந்திகம் ஆத்தியந்திகம் ஸ்ரேயா. ஐகாந்திகம் ஆத்தியந்திகம் ரெண்டு வார்த்தை. ஐகாந்திகம் ஆத்தியந்திகம், ஆத்தியந்திகம் சொன்னால் அழிவில்லாததுன்னு அர்த்தம், ஐகாந்திகம் சொன்னால் மாறாததுன்னு அர்த்தம். என்ன வித்தியாசம் கேட்டா, இப்போ ஒரு மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மருந்து சாப்பிட்டா இந்த மருந்து சாப்பிட்டா இந்த ரோகம் சமிக்கும் அப்படி ஒரு டாக்டர் சொல்றா. ஆனா இது ஐகாந்திகவும் இல்ல ஆத்தியந்திகவும் இல்ல. அதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் புரிய வைக்கிறது தான் நான் சொல்றேன். ஐகாந்திகம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஆத்தியந்திகம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டா பாருங்க. இந்த மருந்து சாப்பிட்டாலும் இனிமே இந்த ரோகம் வரவே வராதுன்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு போயிடும், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் கழிச்ச அப்புறம் இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மருந்து சாப்பிட்டு அந்த ரோகம் சமிக்கிறதுன்னு சொன்னாலும் அது ஆத்தியந்திகமான ரோக சமனம் இல்லை. இன்னும் ஒரு வேளை வரலாம், வரவே வராது எந்த டாக்டராலையும் சொல்ல முடியாது. வைத்திய பிரபுர் ஆயுஷான்னு இருக்கு. வைத்தியன் வந்து ஆயுஷுக்கு ஒன்றும் அதிபதி இல்லை. அதனால இந்த ரோகம் வரவே வராது யாராலையும் சொல்ல முடியாது, வராம இருக்கலாம் சொல்லலாம், அவ்வளவுதான். அப்போ இதுக்கு ஆத்தியந்திகம்னு அர்த்தம், ஆத்தியந்திகம் இல்லை. அந்த மாதிரி ஐகாந்திகமும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம், இந்த மருந்தை யாரு சாப்பிடுறா சேவிக்கிறானோ அவனுக்கு யாருக்குமே அதுக்கு அந்த எல்லோருக்கும் ரோகம் சமிக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சமிக்காது, ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இல்லாம கூட இருக்கலாம். அப்ப எல்லோருக்கும் அந்த ரோகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த ஔஷதம் உபயோகப்படும் அப்படி சொல்ல முடியாது. முக்காவாசி உபயோகப்படும் என்றதுனால எல்லோருக்கும் சொல்லின்னு இருக்கும், அவ்வளவுதான். உண்மையா எல்லோருக்கும் இல்லை. சில பேருக்கு அது சரிப்பட்டு வராது, சில மருந்து சில பேருக்கு சரிப்பட்டு வராது, அது இருக்கு, நம்மளே பார்த்துக்கணும், அவ்வளவுதான். எனக்கு சரிப்பட்டு வரலைன்னா நான் வேற ஏதாவது வழி பார்க்க வேண்டியதுதான். அப்ப எல்லோருக்கும் தவறில்லாமல் அந்த பலத்தை கொடுக்கும்னால் அது எப்பேற்பட்டது, ஐகாந்திகம் அர்த்தம். அப்புறம் ஆத்தியந்திகம் சொன்னா என்ன அர்த்தம்,
ஆத்தியந்திகம் ஸ்ரேயா சொன்னால் அது அந்த ஸ்ரேயஸ் கிடைச்சாச்சுன்னா திருப்பி போகவே போகாது. அப்படி இருக்குன்னா ஆத்தியந்திகம்னு அர்த்தம். அப்ப மாறாம இருக்கிறது, விபிச்சாரம் இல்லாம இருக்கிறதுனா ஐகாந்திகம், அழிவு இல்லாம இருக்குன்னா ஆத்தியந்திகம். அதான் சொல்றார், என் நிச்சிதம் ஐகாந்திகம் ஆத்தியந்திகஞ்ச ஸ்ரேயா. மோட்சம் என்றது அப்பேற்பட்ட ஸ்ரேயஸ். தத்துவஞானம் யாருக்கு வந்தாலும் மோட்சம் தான். அது யாருக்குன்றது இல்ல, ஸ்திரீ புருஷன் வர்ணம் பிராமணன் சூத்ரன் ஒன்னும் கிடையாது, எந்த வித்தியாசமும் இல்ல. எந்த அமெரிக்காவில் இருக்கிறவனா இருந்தாலும் தத்துவஞானம் வந்துருச்சுன்னா மோட்சம் தான். அதுக்கு ஒன்னும் ஆக்ஷேபமே இல்ல வேதாந்த சாஸ்திரத்துல. தத்துவஞானம் வரணும், அவ்வளவுதான். தத்துவஞானவான் முக்தோ பவதி, அவ்வளவுதான். அதனால ஐகாந்திகமான ஸ்ரேயஸ் அது. அப்புறம் என்ன ஆத்தியந்திகம் சொன்னால் வந்தவனுக்கு திருப்பி அது போகாது, அழிவு இல்லை. அதனால அப்பேற்பட்ட ஸ்ரேயஸ்ன்னா அது ஒரே ஒரு ஸ்ரேயஸ் தான், மோட்சம். ஐகாந்திகம் ஆத்தியந்திகஞ்ச ஸ்ரேய பரம புமர்த்த பூதம், பரம புருஷார்த்தா. புமர்த்தா புருஷார்த்தா, இத புருஷ சப்தத்தினுடைய ஸ்தானத்துல பும் சப்தம், அவ்வளவுதான், ஒரே அர்த்தம். பும் பும் சொன்னால் புருஷன் அர்த்தம், அவ்வளவுதான். புருஷார்த்தம் என்ற புருஷ சப்தத்தை சொல்ல வேண்டிய இடத்துல பும் சொன்னா, அதனால பும் அர்த்தம், புருஷார்த்தம். புமர்த்த பூதம் பலம் சியாத் தன்மே மஹ்யம் ப்ரூஹி. சாதனானந்தரம் அவசியம் பாவித்வாத் ஐகாந்திகத்துவம். அவரே சொல்றார், சாதனானந்தரம் அவசியம் பாவி அர்த்தம். ஐகாந்திகம் சொன்னால் அவசியம் கிடைக்கக்கூடியது, அதான் நான் வியாக்கியானம் பண்ணிப்போம். ஐகாந்திகத்துவம் தியாதஸ்ய அவிநாச ஆத்தியந்திகத்துவம் அர்த்தம் ஆயிடுத்து. யதா ஔஷதே கிருதே கதாச்சித் ரோக நிவர்த்திர் ந பவேதபி ஜாதாபி ச ரோக நிவர்த்தி புனரபி ரோகோத்பத்தியா விநாஷ்யதே. ஏவம் கிருதேபி யாகே பிரதிபந்தவசாத் ஸ்வர்கோ ந பவேதபி ஜாதோபி ஸ்வர்கः துக்காக்ராந்தோ நஷ்யதி ச இது. இதுக்கு லௌகிக உதாரணம் நான் சொன்ன உதாரணம் தான், வைதிக உதாரணம் கூட இவர் கொடுத்திருக்கார். அது என்ன, யாகே கிருதே, யாகம் அழகா நன்னா பண்ணியாச்சு, சொர்க்கம் வரணும் இல்லையா, சொர்க்கத்துக்காக யாகம் பண்றதா இருந்தா சொர்க்கம் வரணும். இது சொர்க்க காமோ எஜேதா எஜேதா வார்த்தை ஒரு வாக்கியத்தை மனசு வச்சுட்டு எல்லோரும் நினைச்சுட்டு இருக்கான் யாகம் பண்றதுக்கு எதுக்குன்னா சொர்க்கத்துக்காக. அப்படி இல்ல, இப்ப கலியுகத்துல எல்லாரும் பண்ணக்கூடிய யாகங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்காக பண்ணக்கூடிய காமிய கர்மாக்களா இல்ல. இப்ப அவா பண்றது இவா பண்றது எல்லாமே நித்தியமாக பண்ண வேண்டியத நித்திய கர்மமாக எது இருக்கோ அதுதான் பண்றது. சொர்க்க பலகமான கர்மாக்கள் முக்காவாசி பண்றது இல்ல வச்சுக்கோங்க. இருந்தாலும் சொர்க்க காமோ விஜயதான் பிரசித்தமா இருக்கிறதுனாலே சொல்றார், சொர்க்கத்துக்காக ஒருத்தர் யாகம் பண்ணினார், கண்டிப்பா கிடைச்சாகணும். ஆனால் பிரதிபந்தவசாத் சொர்க்கோ ந பவேதபி. அப்படி இருக்கலாம், ஏதோ ஒரு பிரபலமான பிரதிபந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பலம் வரப்போறது இல்ல. அப்படி வரலாம். இன்னும் ஜாதோபி சொர்க்கா வந்துருத்துன்னா கூட துக்காக்ராந்தோ நஷ்யதி, ஏதோ ஒரு துக்கத்தினால அது போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப எவனுக்கு சொர்க்கத்துல போனாலும் திருப்தி இல்லையோ அவனுக்கு துக்கம்தான், ஒன்னும் விசேஷம் இல்ல. சொர்க்கத்துல சுகம்தான் சொன்னா என்ன அர்த்தம், நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. நமக்கு மானசிகமான வரக்கூடிய விதை ஒன்னும் அங்கேயும் தடுக்க முடியாது. எவ்வளவு வசதியா இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இல்லைனால் எந்த இடத்துல போனாலும் துக்கம் தானே. இந்த மனசுல இருக்கிற நிம்மதி இல்லாம, மனசுல மெச்சூரிட்டி இல்லாம வரக்கூடிய அந்த துக்கம் இருக்கு, இது சொர்க்கத்திலையும் உண்டு, அது கவனிக்கணும். சொர்க்கத்திலையும் துக்கம் கிடையாதுன்னா என்ன துக்கேன சம்பின்னம் நச்சகிரஸ்தம் அனந்தரம், இப்படிலாம் ஸ்லோகங்கள் எல்லாம் இருந்தா கூட அதுக்கு என்ன அர்த்தம், இந்த லோகத்துல நமக்கு ஏதாவது வேணும்னு நினைச்சாச்சுன்னா அதுக்காக நிறைய சிரமப்படணும். இந்த சிரமம் அங்க இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர எது கிடைச்சாலும் கிடைச்சதுல திருப்தி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தை இருக்கு இல்லையா. இல்லைன்னா இந்த கிடைச்ச சொர்க்கமும் புண்ணியம் க்ஷயிக்கும் பொழுது நசிக்குமே என்ற ஒரு ஆதி வர மனசுல உள்ளுக்குள்ள ஒரு ஆதி வரும் இல்லையா. இதனால வரக்கூடிய துக்கம் சொர்க்கத்திலையும் கண்டிப்பா உண்டு என்றது புரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தா பெரிய விசேஷம் ஒண்ணும் இல்ல. இந்த தாரதமியம் வச்சுட்டு வரக்கூடிய துக்கம் இருக்க, அங்கேயும் பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல பல ஸ்டேஜஸ் இருக்கும். அதுல நம்மளோட விட இன்னும் சுகமா இருக்கிறவாளை பார்த்தா ஒரு அசூயை, இது ஒரு பொறாமை வர்றதுன்னா வச்சுக்கோங்க. அதனால வரக்கூடிய துக்கம் ஒன்னும் அங்கேயும் தடுக்க முடியாது. இதெல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு, எந்த சொர்க்கத்துல போனாலும் இருக்கு. அதனால சொர்க்க பிராப்தோபி தத்ராபி துக்கம் சேத் கேஷாஞ்சித் பவதி ததைவ பவதி துக்காக்ராந்தோ நஷ்யதி. அந்த சொர்க்கத்திலையும் உபயோகம் இல்லை. இது ஐகாந்திகத்துவம் ஆத்தியந்திகத்துவம் வா தயோ. அது மட்டும் இல்ல, அந்த புண்ணியம் க்ஷயிக்கிறதா இருந்தால் க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விசந்தின்றதுனால சொர்க்கத்துல ஆத்தியந்திகத்துவம் கிடையாது, இது பிரசித்தம். ததுக்தம்
துக்கத்ரயாபிகாதா ஜிக்ஞாசா ததபகாதகே ஹேதௌ திருஷ்டே சாபார்த்தா நைகாந்தாத்யந்ததோ பாவாத் இது என்ன சாங்கிய காரிகை. சாங்கிய காரிகையில் இந்த விஷயம் ஆரம்பத்திலேயே அழகா சொல்லியிருக்கார். துக்கத்ரயாபிகாதாத், துக்கத்ரயம், ஆத்தியாத்மிகம், ஆதிபௌதிகம், ஆதி தெய்வீகம் என்ற 3 விதமான துக்கங்கள். ஆத்மானம் அதிகிருத்திய பிரவருத்தம் அத்தியாத்மம், அத்தியாத்மம் ஏவ ஆத்தியாத்மிகம் சொல்லணும். சில பேர் என்ன நினைச்சுட்டு இருக்க, ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி 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 என்ற வார்த்தை லோகத்துல பிரசித்தமா இருக்கு. அதனால ஆதி என்ற வார்த்தை அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி சில பேர் பிரமிக்கிறான். அந்த வார்த்தையை பத்தி சொல்றேன். அந்த ஆத்தியாத்மிகம் சொல்லும் பொழுது ஆதி, அந்த ஆதி என்ற வார்த்தை இல்லது, அது அதிகிருத்திய பிரவருத்தம் என்ற அர்த்தத்தில் அதிசப்தம் வந்தது, அதுக்கு தீர்க்கம் வந்ததுனால ஆதின்னு தெரியறது. இது துக்கம் 3 விதம் சொல்லி ஆதி ஆதின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஆதின்னு சொன்னா லோகத்துல பிரசித்தம், ஆதி வியாதி ஹரம் இப்படி எல்லாம் வரும்பொழுது ஆதின்னு சொன்னா துக்கம்னு அர்த்தம். ஆனா துக்கம் என்ற அர்த்தத்தில் இருக்கிற ஆதி என்ற சப்தம் அங்க இல்ல. ஆத்மானம் அதிகிருத்திய பிரவருத்தம் அத்தியாத்மம். ஆத்மானம்னா சரீரம் அர்த்தம். சரீரம்ன்றதோட தன்னுடைய சரீரமோ மனசோ அது சம்பந்திச்சு வரக்கூடியதுன்னு அர்த்தம். அதுக்கு அது என்ன பேரு, அத்தியாத்மம். அதனாலதான் அத்தியாத்ம சாஸ்திரம் சொல்லுவோம் இல்லையா. அத்தியாத்ம சாஸ்திரம் எப்படி சொல்றது, ஆத்தியாத்மிக துக்கம் சொன்னா என்ன அர்த்தம், ஆத்தியாத்மிக சாஸ்திரம் சொன்னா என்ன அர்த்தம், 2 ஒரே அர்த்தம் தான். தன்னுடைய சொரூபத்தை பத்தி சொல்லக்கூடிய சாஸ்திரம் ஆத்தியாத்மிக சாஸ்திரம். ஆத்மானம் அதிகிருத்திய பிரவருத்தம் அத்தியாத்மம், அத்தியாத்மமேவ ஆத்தியாத்மிகம், ஆத்தியாத்மிகம் சாஸ்திரம், ஆத்தியாத்மிக சாஸ்திரம் அதே அர்த்தம் தான். ஆத்தியாத்மிக துக்கம் சொன்னாலும் எப்படி, தன்னோட சம்பந்தப்பட்டு வரக்கூடிய துக்கம். அங்க தான் துக்கம் என்ற கான்டெக்ட்ல இருக்கிறதுனால ஆத்மஸ்வரூபத்தில் துக்கம் கிடையாது என்றதுனால அங்க சரீரம் மனசுன்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம், இவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மாதிரி ஆதி பௌதிகம், பூதானி அதிகிருத்திய பிரவருத்தம் அதிபூதம், அதிபூதமேவ ஆதி பௌதிகம். அப்ப பூதங்கள், ஜீவஜாலங்கள், மற்ற ஜீவகள், பிராணிகள், அவா மூலமா நமக்கு வரக்கூடிய துக்கம், அதுக்கு ஆதி பௌதிக துக்கம்னு பேர். இன்னொன்னு ஆதி தெய்வீகம், அந்தந்த தேவதா விசேஷங்கள் மூலமா. தேவதா விசேஷம் சொன்னா இங்க நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு இல்லையா, விருஷ்டி அது இதெல்லாம் நியந்திரிக்கக்கூடிய தேவதைகள், அவளை சம்பந்திச்சு அவா மூலமா வரக்கூடிய துக்கங்கள் என்ன அர்த்தம், அது பிரகிருதி சக்திகள் சொல்றது இல்லையா. அந்த பிரகிருதி சக்திகள் நமக்கு நம்மளுடைய புண்ணியம் நமக்கு அனுகூலம் இல்லை, பாபம் தான் இருக்குன்னா பிரகிருதி சக்திகள் நம்மளுக்கு மேல சிலதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால அதுவா மூலமா வரக்கூடிய தடுக்க முடியாத சில இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆதி தெய்வீகம் சொல்றது. திவம் அதிகிருத்திய பிரவருத்தம்னு கூட இருக்கு. திவம்னா தியவ், அந்தரிக்ஷம், சரி ஏதோ வச்சுக்கலாம், அவ்வளவுதான் விஷயம். இப்படி துக்கத்ரய அபிகாதா, அதனுடைய அடியினால என்ன வரும், ஜிக்ஞாசா, தது அபகாதகே ஹேதவு ஜிக்ஞாசா பவதி. அந்த துக்கத்ரயத்தை இல்லாம பண்றதுக்கு என்ன ஒரு ஹேது, அதுக்கு என்ன ஒரு உபாயம் இருக்கு என்ற விஷயத்துல நமக்கு ஜிக்ஞாசா பவதி. திருஷ்டே சா அபார்த்தா சேத், அபார்த்தான்னு சொன்னா வியர்த்தான்னு அர்த்தம். இந்த ஜிக்ஞாசை வரவே வராது, இந்த ஜிக்ஞாசை வியர்த்தமாச்சே. என்ன காரணம்னா இதுக்கு எத்தனையோ திருஷ்ட உபாயங்கள் இருக்கு. இப்ப சயின்ஸ் எல்லாம் எத்தனையோ டெவலப் ஆயிடுத்து சொல்லுவாங்க இல்லையா. எல்லாம் பிராச்சீன காலத்துல அப்படியெல்லாம் ஜிக்ஞாசை வரும். ஏன்னா அது எப்படி வருது, மழை எப்படி வருதுன்னு தெரியாது, தண்டர் எப்படி வருதுன்னு தெரியாது, எர்த் குவைக்கு எப்படி வருதுன்னு தெரியாது, சுனாமி எப்படி வருதுன்னு தெரியாது. இப்ப எல்லாமே தெரியும் நமக்கு, சயின்ஸ் எல்லாம் எத்தனையோ டெவலப் ஆயிடுத்து. அதனால அந்த மாதிரி ஜிக்ஞாசை ஒண்ணு இப்ப இருக்காதுன்னு சொல்ல முடியுமா, ஒன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா பழைய காலத்துல இருக்க மாதிரி எல்லாமே இப்பயும் இருக்கு. அந்த பயம், அதுக்கு காரணம் தெரியுமே தவிர தடுக்க முடியுமா. சயின்ஸ் டெவலப் ஆச்சு வாஸ்தவம், அதனால சில உபாயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு, நல்ல சந்தோஷம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் எந்த அளவுக்கு தடுக்க முடியும், ஓரளவுக்கு தடுக்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கு காரணம் தெரியும், சந்தோஷம், அவ்வளவுதான். காரணம் தெரியறதுனால எல்லாம் ஆயிடுதா, இல்ல. அதனால திருஷ்ட உபாயங்கள் எவ்வளவு எல்லாம் டெவலப் ஆயிடுத்துனா கூட இது ஆத்தியந்திகமாகவும் ஐகாந்திகமாகவும் இது நிவர்த்தி பண்றதுக்கு உபாயம் இன்னும் வரல, டெவலப் ஆகல. இனிமே அடுத்த காலத்துல வரக்கூடிய காலத்துல டெவலப் ஆகுமோ கேட்டா கண்டிப்பா ஆகாது. எதெல்லாம் எவ்வளவெல்லாம் டூல்ஸும் மருந்து எல்லாமே டெவலப் ஆயிடுச்சுன்னா கூட ஆத்தியந்திகமாகவும் ஐகாந்திகமாகவும் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எந்த உபாயமும் எங்கேயும் டெவலப் ஆக போறதில்லை
அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். அதனால இந்த ஜிக்ஞாசை என்றது இந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி வரக்கூடிய ஜிக்ஞாசை, இல்லைன்னா இந்த துக்கத்திரயத்தை ஆத்தியந்திகமாகவும் ஐகாந்திகமாகவும் தரணம் பண்ணக்கூடிய உபாயம் என்ன 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 இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது உபாயம் இருக்கா என்ற ஜிக்ஞாசை இந்த காலத்திலும் நமக்கு ரெலவெண்டா தான் இருக்கு. திருஷ்டேசா அபார்த்தா சேன்ன ஐகாந்த அத்தியந்ததோ அபாவா, ஏகாந்தமாகவும் அத்தியந்தமாகவும் இது நிவர்த்தி பண்றதுக்கு உபாயம் ஜிக்ஞாசிச்சுதான் ஆகணும் என்றது சாங்கிய காரிகையில ஆரம்பத்திலேயே மங்கள ஸ்லோகம் மாதிரி இது வந்திருக்கு. இது அங்கே இருக்கு. திருஷ்டவத் அனுஸ்ரவிகஸ்ய விசுத்தி க்ஷய அதிசயுக்தா தத் விபரீத ஸ்ரேயான் வியக்தாவியக்தஜ்ஞ விஜ்ஞானாதிதி இது இதுவும் அங்கே இருக்கு. திருஷ்டவத் திருஷ்டோபாயங்கள் லோகத்துல தெரியக்கூடிய உபாயங்கள், அதுவும் எல்லாமே அதனுடைய ஸ்திதி எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆனுஷ்ரவிகம் வைதிகமான உபாயங்கள் யாகாதிகள் பண்றதுன்னு வச்சுக்கோங்க, இல்லைங்க மந்திர பிரயோகமோ எல்லாமே அதிருஷ்டத்வாரா இதுக்கு தரணம் பண்றதுக்கு ஏதாவது உபாயங்கள் வைதிக சம்பிரதாயத்திலிருந்து தெரியறதா இருந்தாலும் அதுவும் ஆத்தியந்திகமாகவும் ஐகாந்திகமாகவும் துக்க நிவர்த்தியை நமக்கு கொடுக்காது. அதுக்கு சொல்றார் தஹி அவிசுத்தி க்ஷய அதிசய யுக்தா. அதுல ஏகப்பட்ட அபிசுத்திகள், சுத்தமான உபாயம் சொல்ல முடியாது. பல உபாயங்கள் உபாயம்தான், ஆனால் சுத்தமான உபாயம்னு சொல்ல முடியாது. பாப சம்பந்தம் இல்லாம இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. பாகவதத்துல இருக்கு இல்லையா, பாகவத தர்மம் என்றது என்ன, சுத்தமான தர்மம். தர்ம புரோஜித கைதவா, தர்ம புரோஜித கைதவோத்திர பரமோ இருக்கு. நர்மத்சராணாம் சதாம் வேத்யம் இருக்கு. எந்த விதமான ஒரு அசுத்தியும் இல்லாத ஒரு தர்மம் இது பக்தி என்றது, பாகவத தர்மம் என்றது. அந்த மாதிரி தத்துவஞான மார்க்கமும் அப்படிதான். அதுல எந்த ஒரு அசுத்திக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்ம மார்க்கத்துல அப்படி இல்லை, எத்தனையோ அசுத்திகள் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கு. அவிசுத்தி க்ஷயம் அதிசயம் வந்தாலும் பலம் வந்தாலும் க்ஷயம் வரும், அதுக்கு நாசம் உண்டு. அதிசயம் அது இன்னொரு கிளேசம். அதுதான் சொன்னேன், ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பலம் ஒரு விதமா இருக்கு, இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய பலம் இன்னும் பெட்டரா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், தாரதமியம் இருக்குன்னு அர்த்தம். அதிசயம் நியூனாதிசய பாவம். இந்த லோகத்துல எவ்வளவு கிடைச்சாலும் ஏன் திருப்தி வரலன்னு கேட்டா அதோட விட பெட்டரா இன்னொருத்தருக்கு வசதியா இருக்கு தெரியறதுனால தானே கவலை இருக்கு எல்லோருக்கும். இந்த ஸ்திதி எல்லா இடத்துலயும் இருக்குன்னா என்ன பிரயோஜனம்? அதனால எந்த ஒரு பலம் வைதிகமான மார்க்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலமா இருந்தாலும் லௌகிக உபாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலமா இருந்தாலும் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அதனால தத் விபரீத ஸ்ரேயான், இதை விட்டு வேற ஏதாவது ஒரு வழி இருக்குன்னா அதுதான் ஸ்ரேயஸே கொடுக்கக்கூடியது. அது என்ன, வியக்தா அவ்யக்தஜ்ஞ விஜ்ஞானாத். வியக்தம் அவ்யக்தம் ஞா, வியக்தங்கள் அவ்யக்தங்கள், அது பஞ்சவிம்சதி தத்துவத்தை மூணா பிரிச்சுண்டு வியக்தங்கள் அவ்யக்தம், அவ்யக்தம்னா மூல பிரகிருதி, அதனுடைய பரிணாமங்கள் எல்லாம் வியக்தம். இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத புருஷன் ஆத்மஸ்வரூபம், அது ஞா. இது அந்த சாங்கிய காரிகை சாங்கிய கிரந்தமா இருக்கிறதுனால அந்த கான்டெக்ட்ல சொல்ல வேண்டிய தத்துவ ஞானம் இதுதான். வியக்தாவியக்தஜ்ஞ விஜ்ஞானம் அது சொல்லி அந்த சாங்கிய காரிகை ஆரம்பிக்கிறது. இது நம்மளுடைய சாஸ்திரத்துல தத்துவ ஞானத்தினுடைய சுரூபம் வேற விதமா இருந்தாலும் இந்த ஒரு ஐடியா என்றது நமக்கும் இந்த ஒரு அபிப்பிராயம் நமக்கு பொருத்தமா இருக்கிறதுனால இது இங்க உத்தாரணம் பண்ணி காமிச்சிருக்கார். சரி, இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்றேன். நமஸ்காரம்.